My dear students, welcome back to Nurses Profile channel. நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான் இதுல நம்ம வந்து பார்க்க போறோம். சோ பிரைவேட் காலேஜஸ்க்கு என்ன கட் ஆஃப்க்கு எந்த கம்யூனிட்டிக்கு க்ளோசிங்கா நமக்கு வந்து முடிஞ்சிச்சு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோவோட எண்ட்ல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களோட கம்யூனிட்டிக்கு ஒரு டாப் மோஸ்ட் பிரைவேட் காலேஜ் வேணும்னா எந்த ரேஞ்சில உங்களுக்கு கட் ஆஃப் இருக்கணும் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். போன வருஷம் ரவுண்ட் 2 கவுன்சிலிங்க்கு 200 கட் ஆஃப்ல இருந்து 125 கட் ஆஃப் வரைக்கும் நமக்கு என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா ரவுண்ட் 2க்கு வந்து கூப்பிட்டிருந்தாங்க. பட் இந்த வருஷம் எக்ஸாக்டா எந்த கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிடுவாங்க அப்படின்னு தெரியாது. நமக்கு போன வருஷம் வந்து அந்த லாஸ்ட் கட் ஆஃப் வரைக்குமே என்ன செஞ்சிருக்குது அப்படின்னா பிரைவேட் காலேஜுக்கு வந்து சீட் வந்து அலாட் ஆயிருக்குது. சோ இப்போ நம்ம ஒன் பை ஒன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு கோர்ஸ் வைஸா என்னென்ன காலேஜுக்கு எந்த கம்யூனிட்டிக்கு கடைசி கட் ஆஃப் அலாட் ஆயிருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி நர்சிங்க்கு பார்ப்போம். எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்தவரையில 125.5 அப்படிங்கிறது லாஸ்ட் கட் ஆஃப் பிகேபி காலேஜுக்கு வந்து அலாட் ஆயிருக்குது. எஸ்சி கம்யூனிட்டிக்கு 125 லாஸ்ட் கட் ஆஃப் ஜெயினி காலேஜுக்கு பிஎஸ்சி நர்சிங் வந்து அலாட் ஆயிருக்குது. அதே மாதிரி பிசி கம்யூனிட்டிக்கும் 125 தான் லாஸ்ட் கட் ஆஃப் சென்ட் ஜான்ஸ் காலேஜுக்கு வந்து அலாட் ஆயிருக்குது. பிசிஎம் கம்யூனிட்டிக்கு 125 அப்படிங்கிறது லாஸ்ட் கட் ஆஃப் நமக்கு வந்து டாக்டர் காலேஜ் ஆஃப் நர்சிங்க்கு வந்து அலாட் ஆயிருக்குது. எம்பிசி டிஎன்சியை பொறுத்தவரையில 125 அப்படிங்கிறது லாஸ்ட் கட் ஆஃப் தாராமங்கலம் செங்குத்தனார் காலேஜுக்கு பிஎஸ்சி நர்சிங் வந்து அலாட் ஆயிருக்குது. எஸ்சிஏ கம்யூனிட்டியை பொறுத்தவரையில 126.5 கட் ஆஃப்க்கு யுனைடெட் காலேஜ் ஆஃப் நர்சிங்க்கு வந்து சீட் கிடைச்சிருக்குது. ஸோ பிஎஸ்சி நர்சிங்க்கு பிரைவேட் காலேஜஸோட கடைசி கட் ஆஃப் கம்யூனிட்டி வைஸ் வந்து இதுதான். அடுத்து பி ஃபார்மை பொறுத்தவரையில எம்பிசி டிஎன்சி கம்யூனிட்டிக்கு 125 கட் ஆஃப் வந்து அதே தாராமங்கலம் செங்குத்தனார் காலேஜுக்கு வந்து அலாட் ஆயிருக்குது. அதே மாதிரி பிசி கம்யூனிட்டிக்கு 125 அப்படிங்கிறது லாஸ்ட் கட் ஆஃப் ஸ்ரீலட்சுமி காலேஜுக்கு வந்து அலாட் ஆயிருக்குது. பிசிஎம் பொறுத்தவரையில 125 கட் ஆஃப்க்கு ஆதிபகவான் காலேஜ்ல பி ஃபார்ம் வந்து அலாட் ஆயிருக்குது. எஸ்டிஏ பொறுத்தவரையில 125.5 யுனைடெட் காலேஜுக்கு வந்து அலாட் ஆயிருக்குது. எஸ்சிஏ பொறுத்தவரையில 125.5 அருள்மிகு கலசலிங்கம் காலேஜுக்கு வந்து அலாட் ஆயிருக்குது. எஸ்சியை பொறுத்தவரையில 125.5 பத்லேகம் பார்மசி காலேஜுக்கு வந்து அலாட் ஆயிருக்குது. ஸோ இதுதான் பி ஃபார்ம் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் லாஸ்ட் கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2ல கடைசி கட் ஆஃப் வரைக்கும் சீட் வந்து அலாட் பண்ணிருக்காங்க. அடுத்து பிபிடியை பொறுத்தவரையில எம்பிசி டிஎன்சி கம்யூனிட்டிக்கு 125க்கு பிஜிபி காலேஜ் ஆஃப் பிசியோதெரபில அலாட் ஆயிருக்குது. அதே மாதிரி பிசி கம்யூனிட்டிக்கு 125க்கு குளோபல் காலேஜ் ஆஃப் பிசியோதெரபில அலாட் ஆயிருக்குது. பிசிஎம் பொறுத்தவரையில 125.5க்கு மரியா காலேஜ் ஆஃப் பிசியோதெரபில அலாட் ஆயிருக்குது. எஸ்டிஏ பொறுத்தவரையில 127.5க்கு யுனைடெட் காலேஜ் ஆஃப் பிசியோதெரபில அலாட் ஆயிருக்குது. எஸ்சிஏ பொறுத்தவரையில 127.5க்கு குளோபல் காலேஜ் ஆஃப் பிசியோதெரபிலையும் எஸ்சிஏ பொறுத்தவரையில 128.5க்கு மதர் தெரசா காலேஜ் ஆஃப் பிசியோதெரபிலையும் நமக்கு என்ன செஞ்சிருக்குது அப்படின்னா சைட் அலாட் ஆயிருக்குது. இனி நிறைய பேர் கேட்டு பிஎஸ்டி காலேஜ பொறுத்தவரையில பிஃபார்ம் அப்படிங்கிற கோர்ஸுக்கு எஸ்சிஏக்கு 164க்கும் எஸ்டிக்கு 167.5க்கும் எஸ்சிக்கு 169.5க்கும் எம்பிசி டிஎன்சிக்கு 174.5க்கும் பிசிஎம்க்கு 181.5க்கும் பிசிக்கு 179க்கும் நமக்கு என்ன செஞ்சிருக்குது அப்படின்னா பிஎஸ்டில வந்து அலாட் ஆயிருக்குது. பிஎஸ்சி நர்சிங் கேஎம்சிஹெச் பொறுத்தவரையில எஸ்டிக்கு 141ம் எஸ்சிஏக்கு 160யும் எஸ்சிக்கு 163.5ம் எம்பிசி டிஎன்சிக்கு 166ம் பிசிஎம்க்கு 168ம் பிசிக்கு 169 இந்த கட் ஆஃப் ரேஞ்சில போன வருஷம் நமக்கு என்ன செஞ்சிருக்குது அப்படின்னா ரவுண்ட் 2க்கு வந்து அலாட் ஆயிருக்குது. பட் ரவுண்ட் 2 பொறுத்தவரையில பிரைவேட் காலேஜஸ்க்கு இந்த வருஷம் எந்த கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் கூப்பிடக்கூடிய அந்த கடைசி கட் ஆஃப் வரைக்கும் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா சீட் வந்து அலாட் ஆகும். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தொடர்ந்து நம்மளோட சேனலை அப்சர்வ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல கவர்மெண்ட் காலேஜோட கட் ஆஃப் பத்தியும் சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் பத்தியும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ.